மக்களே உங்கள்ட்ட ஒன்னு கேக்குறேன். ஓ கேளு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தர்ஷிகாவும் விஷாலும் பண்றது கிரிஞ்சே, உண்மையான லவ் கண்டென்ட்டே கிடையாது அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பண்றது லவ்வும் கிடையாது கவ்வும் கிடையாது, கண்டென்ட்டுக்காக மட்டுமே பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா இதை பார்த்துட்டு இந்த ஆனந்தி, அன்ஷிதா, பவித்ரா இந்த மூணு பெருசா எடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இதை பத்தின ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு அவங்களோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்றேன்ற பேர்ல செத்த போனத்தை எழுப்பி சோறு ஊட்டி விடுற மாதிரி தான் இருக்குது. இது என்ன தத்துவம் தம்பி? ஏன்னா நேத்து ஆனந்தி அன்ஷிதார சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தர்ஷிகா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா அது பண்றதுக்கான இடம் இது கிடையாது, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு அவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேரு ஃபீலிங்கா இல்ல என்ன கர்மம்னு தெரியல, ஏதோ பண்றாங்க. ஆனா ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்றது தான் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இதே தான் தோணுதா? இல்லங்க இல்ல இல்ல. நெக்ஸ்ட் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாங்க, யாரும் உண்மையிலேயே வேலை செய்யறாங்க, யாரு வேலை மட்டுமே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டிருந்தார். அதுல முக்கியமா சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யாம ஓபி அடிக்கிறது மஞ்சரி தான். ஒரு நாள் அவங்க தட்டு கழுவிட்டு இருந்தாங்க, அவங்க நினைச்சிருந்தா அதை ஃபுல்லா கழுவி முடிச்சிருக்கலாம், பட் நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்றதுனால அரைக்குறையா கழுவி விட்டு பேலன்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன வேலை செய்ய சொல்றாங்க, அதனாலயே இந்த கேட்டகரியில இவங்களை குத்துறேன். அப்புறம் சாச்சனா இருக்காளே, அவள்கிட்ட போய் வேலை செய்யின்னு சொல்லி திணிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லனா செய்யவே மாட்டா. ஒரு நாள் செருப்பெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க சொன்னேன். ஒரு நாள் தான் சொல்ல முடியும், டெய்லியா சொல்ல முடியும். சோ இந்த ரெண்டு பீஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல, சாரி வேலை செய்ய மாட்டாங்க அண்ட் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாங்க, இந்த கேட்டகரியில சொல்றேன் அப்படின்னு தன்னோட வன்மத்தை கக்கிட்டு போயிட்டாங்க. அங்கேயே புரிஞ்சு போச்சு, மஞ்சரி அப்படின்ற டாபிக் வந்தாவே அது என்ன எழவோ ஆனா வச்சு செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நம்ம சௌந்தர்யா. விடவே மாட்டேன். இப்ப மஞ்சரியோட டர்ன் இல்லையா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் ஓபி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனா வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறது சௌந்தர்யா அப்படின்னு அவங்க பேரை சொன்ன உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். வேணான்னு இருக்கும்போது அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால காமிச்சிக்கிறதுக்காக ஒரு வேலையை பண்றது வந்து சௌந்தர்யா அப்படின்னு நினைக்கிறேன். இவர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதை பார்த்து ஜாக் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, இவ ஒருத்தி ஏதாவது ஒரு கருமத்தை பண்ணி விட்டு போயிடுறா, சனிக்கிழமை சொக்கெல்லாம் போட்டு அவர் வந்து உன் ஃப்ரெண்டு தானே நீ ஏன் கேட்கல அப்படின்னு என்ன புடிச்சு காயறாரு. இதுவும் சொன்னா அடங்க மாட்டேங்குது, அவரையே என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஜாக். பாரு நான் வேலை பண்றேன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு பண்ற ஒரு ஆளா நான் வந்து சௌந்தர்யா நினைக்கிறேன். சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சத்யாவும் தர்ஷிகாவும் என்ன பேசிட்டு இருக்காங்க, இந்த ரயான் இருக்கானே அவன் இந்த ஷெல்லுக்குள்ள இருந்து வெளியே வரவே மாட்டான், ரொம்ப உசாரா கேம் ஆடிட்டு இருக்கான், அவனை பேம்பர் பண்றதுக்குன்னே ரெண்டு பேர் ஜாக்கு சௌந்தர்யான்னு இப்படின்னு மாறி மாறி புலம்பிக்கிறாங்க. அது இன்னும் சரிதான், ஒரு பக்கம் சௌந்தர்யா இன்னொரு பக்கம் ஜாக்கு, இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ரயானை தொற்ற முடியுமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பட் இதுக்கு கோவா கேங்னு ஒரு பேர் வச்சு தெரியாம போய் உள்ள மாட்டிக்கிட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெஃப்ரி தான். ஆனா பேருக்கு தான் அவர் உள்ள இருக்காருன்னு வச்சுங்களேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மூணு பீஸுங்களும் தான் சுத்திட்டு இருக்குதுங்க. ஒழுங்கா இந்த கேங்க விட்டு வெளியே வந்தா டாப் 5ல இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்ல இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு உள்ள போய் மாட்டிக்கிட்டாருன்னா உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணாச்சுன்ற கதையா தான் ஆயிரும். நெக்ஸ்ட் வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் என்னவென்றால் அன்பின் மறு உருவம். இந்த வீட்டுக்குள்ள யாரு, அதாவது எனக்கு காண்டே ஆனாலும் ஒருத்தனை தூக்கி போட்டு அடிக்கணும்னு தோணினாலும் நான் அன்பை மட்டுமே காட்டுவேன், அதே மாதிரி எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டேன், கோவப்பட மாட்டேன், மொத்தத்துல என்னோட சுயரூபத்தை காமிக்காம அதை அன்பின் வழியாக காட்டுவேன், அன்பே சிவம் அப்படின்னு நினைக்கிற 8 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி 1ல இருந்து 8 வரைக்கும் வரிசைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். அதன்படி ஃபர்ஸ்ட் ரஞ்சிதனே, 2வது அன்ஷிதா, 3வது சத்யா, 4வது ஆனந்தி, 5வது விஷால், 6வது பவித்ரா, 7வது ரயான், லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 8வதாக ஜெஃப்ரி. இப்போ இந்த டாஸ்க படிச்சது யாரு, நம்ம மஞ்சரி. அப்ப யாராருக்கு காண்டா இருக்கும், கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற 3-4 பேரை தவிர்த்து எல்லாருக்குமே காண்டா இருக்கும், கரெக்டா? ஆனா உச்சக்கட்ட காண்டி யாராவாங்க, நம்பர் 1 அன்ஷிதா, நம்பர் 2 சௌந்தர்யா. எதிர்பார்த்தது தானே, யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. பட் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் 4 பிளேஸையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அன்ஷிதாக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா மஞ்சரி போய் திரும்ப அழுத்தம் திருத்தமா ஒரு சிலதை படிச்சு காமிச்சாங்க. இவன் என்ன அழுத்தி சொல்றா, இவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு காண்டாயிட்டாங்க அன்ஷிதா. ஏன்னா அவங்க அழுத்தி சொன்னது என்னன்னா சுயரூபத்தை காமிக்காமல் அதற்கு பதிலாக அன்பை மட்டுமே காமிப்பேன் அப்படின்னு இருக்க பீஸ் யாருன்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணும் அப்படின்றத தெளிவா படிச்சுட்டு வந்தாங்களா. அதுக்கப்புறம் தான் அன்ஷிதாக்கு ஆக்சுவல் டாஸ்கே புரிஞ்சிருக்கு, அப்ப இது நம்மள குத்துற மாதிரியான ஒரு டாஸ்க் அப்படின்னு. சோ பயங்கரமா காண்டாயி ஆனந்தி எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்றா. அவள் எதுக்கு 4th போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க, ஒன்னு சொல்லுவீங்க, அதை நாங்க ஒத்துக்கணுமா, என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் முத்து ஏஞ்சி பொறுமையா நிறுத்தி நிதானமா எப்பவும் போல சொன்னாரு, இங்க பாரு அன்ஷிதா, இவங்க என்ன சொன்னாலும் வெளிய மக்கள் தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ இது உன்னை பத்தின ரிவ்யூ கிடையாது, இந்த கேட்டகரிக்கு நீ பொருந்துவியா மாட்டியா, அப்படி பொருந்துறன்னா உன்னோட ரேங்கிங் என்ன அப்படின்றது மட்டும் தாமா. சோ கொஞ்சம் பொறுமையா கேளு தாயி அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அன்ஷிதா அடங்கி அமைதியா உட்கார்ந்தாங்க. பட் அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளானே ஓடி இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லு. இப்போ 4 பிளேसेस முடிஞ்சது இல்லையா, அடுத்து 5th பிளேஸ் சொல்லணும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு
இருந்தாங்க. ஆனா அன்ஷிதா என்ன பொறுத்த வரைக்கும் 5th பிளேஸ்ல மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பேசி அன்பின் உறவிடமாக நான் மஞ்சரியை தான் பாக்குறேன் அப்படின்னாங்க. நீங்க அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஆனா என்னதான் இவங்க மஞ்சரி சொல்லியிருந்தாலும் ஹையஸ்ட் ஓட் விஷாலுக்கு வந்ததுனால 5th பிளேஸ் அவருக்கு போயிடுச்சு. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? அடுத்து 6th பிளேஸ்க்கு யாரு அப்படின்ற கேள்வி வந்துச்சு. நிறைய பேர் பவித்ரா பேரை சொல்லியிருந்தாங்க. இப்ப அன்ஷிதா ஒன்னு சொல்லணும் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப நான் சொல்ல போறவங்க அன்பா சண்டை போட்டுக்கணும், சண்டை போட்டுட்டு மட்டுமே இருக்கணும், சண்டை போட்டு அன்பை வெளிப்படையா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அது யாருன்னா மஞ்சரி அப்படின்னு மறுபடியும் அவங்க பெரிய சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, 7th பிளேஸும் சரி 8th பிளேஸும் சரி அன்ஷிதா ரிப்பீட்டடா அடிச்சது மஞ்சரி பேரை சொல்லிதான். ஜீவன் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? இத பார்த்த உடனே உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குபின்னு சிரிப்பு வந்துச்சு. சோ எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நம்ம சௌந்தர்யா மட்டும் எக்ஸ்ட்ரா பிட் போட்டு வேணுனே ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடிக்கிறது யார? மஞ்சரியா இல்ல. அப்ப சிரிப்பு வரதானே செய்யும் அக்காக்கு. அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறப்போ இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? அவங்க சர்காஸ்டிக்கா சொல்றாங்கன்றது உங்களுக்கு தெரியலையா? இது சர்க்காசம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சௌந்தர்யா, ஏங்க இந்த வீட்டுக்குள்ள சிரிக்கிறது கூட உரிமை இல்லையா அப்படின்னு சண்டைக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு காண்டான ஜெஃப்ரி, சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு, அதை சொல்றப்ப இப்படி சிரிக்கிறீங்க, பொறுப்பு இல்ல உங்களுக்கு? அடுத்து உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்போ தொபுக்கடின்னு ஒருத்தர் ஏஞ்சு குதிச்சு ஓடனா எப்படி இருக்கும் அப்படின்னு உடனே மறுபடியும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜெஃப்ரி உச்சக்கட்ட காண்டாயிட்டாரு. ஏய் உனக்கு சொன்னா புரியாதே, வாயை மூட்டை அமைதியா உட்காரு அப்படின்னு மிரட்டின உடனே அடுத்த செகண்ட் அமைதி ஆயிட்டாங்க. யாருக்கும் அழகான இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. இந்த பீஸ் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வாயை மூட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம ஜெஃப்ரி மட்டும்தான். ஏன்னா மஞ்சரியை பத்தி யார் என்ன சொன்னாலும் சௌந்தர்யாவுக்கு ஒரே குஷி ஆயிரும். சிரிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அவங்களை காண்டேத்தி விட்டு அவங்க வாயை புடுங்கி கண்ணா பின்னான்னு கத்த விட்டு வேடிக்கை பார்க்கறது நம்ம சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட். பட் அவன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் என் ரியாக்ஷன் மூலியமா காண்டேத்தி அவங்கள ப்ரொவோக் பண்ணுவேன் அப்படின்னு நின்னுட்டு இருக்கிறப்போ ஐய் ஷோ வாயை மூடு அப்படின்னு நம்ம ஜெஃப்ரி சொன்னா மட்டும் கப்பு சிப்புன்னு அடங்கிடுறாங்க. அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. வணக்கம் கிங் காங்க, என்ன சம்பந்தம்? அது என்னோட குரங்கோட போட்டோம்ல உனக்கு வேணாம். ஆனாலும் நம்ம மஞ்சரி அக்கா சும்மா கிடையாது. 8th பிளேஸ் அப்ப மட்டும் ஜெஃப்ரிக்கும் கண்ணம்மா வீட்டுக்காரருக்கும் டை ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் எல்லாரையும் ஓட்டு போட சொன்னாங்களா. அப்போ நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் முன்னாடி வந்து நின்னுகிட்டு அருண் நல்லவர்னு யார் நினைக்கிறீங்க? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க, கை தூக்குங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டாரா. இவன் என்ன கான்டெக்ஸ்டே மாத்திரான்? அதெல்லாம் முடியாது, தெளிவா சொல்லணும். 8th பிளேஸ்ல அருண் கரெக்டானவர் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி பேசினாங்களா. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு காண்டாயிட்டாரு. ஏமா எப்படி நீ எனக்கு தான் ஓட்டு போட போற, அப்புறம் கை தூக்கிட்டு போமா அப்படின்னு சொல்ல, என்ன அருண் எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க? டாஸ்க் என்னவோ அதை படி தான் ஆடணும். நீங்க என்னமோ அருண் நல்லவர் நினைச்சீங்கன்னா 8th பிளேஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு மாத்தி விடுறீங்க. எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு சப்ப மேட்டருக்குலாம் சண்டைக்கு போய் நிக்கிறாங்க. ரசவாட ஆயா மாதிரி உனக்கு பொசு பொசுன்னு கோவம் வருது. அந்த பீஸ் ஏதோ காமெடிக்கு சொல்லிச்சு, இப்ப போய் அதை நம்ம பேசணும்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஆனாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு முறைச்சிட்டு நிக்கிறாங்க நம்ம மஞ்சரி. பட் இந்த ரெண்டு பீஸுங்களும் ஸ்டார்ட் பண்ணிச்சுங்கன்னா ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்தில் தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 8 பிளேசஸ் பிடிச்சாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் கிரீடம் அப்படின்னு சொல்லி பூவால் செய்யப்பட்ட ஒரு ரிங், அதை மண்டையில மாட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ எல்லா பீஸுங்களும் மண்டையில மாட்டிக்கிச்சிங்க. அப்புறம் தான் மெயின் டாஸ்கே ஸ்டார்ட் ஆச்சு. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த 8 பீஸுங்களும் ஏஞ்சல்ஸாம், பேலன்ஸ் இருக்கிற 9 பீஸுங்களும் டெவில்ஸாம். சோ இந்த டாஸ்கின் பெயர் ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ். ஓ அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிட்டா? ஆனா பர்ஃபெக்ட்டான பிளான். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இப்போ இந்த கோவா கேங்னு சொல்லப்படுற இந்த 4 பேரும் கூடவே இந்த கேங்கோட மேனேஜர்னு சொல்லப்படுற நம்ம ரஞ்சித் அண்ணனும் ஒரு ஓத் எடுக்கிறாங்க. தமிழ்ல சொல்லணும்னா உறுதிமொழி. அதெல்லாம் என்னன்னு பார்த்தா, நம்பர் 1 தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கேங்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா பாட்டு பாடிட்டு கட்டி புடிச்சிட்டு தான் தூங்கணுமா. அதாவது ஒன்னா கட்டி புடிச்சிட்டு தூங்குறது இல்ல, தூங்க போறதுக்கு முன்னாடி கட்டி புடிச்சிட்டு தனியா போய் தூங்கிக்கணுமா. நம்ம மைண்ட் எங்க போகுது பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. அடுத்த ரூல், கேங்குள்ள யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டாலும் நைட்டு போய் சமாதானம் ஆகி மாறி மாறி சாரி சொல்லிக்கிட்டு கையை ஒரு மாதிரி காமிச்சுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி காமிச்சதுக்கு அப்புறம் தான் போய் தூங்கணுமா. 3வது ரூல் இல்ல 3வது கிரிஞ்சு ரூல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தெரியுமா? சிப்ஸ், 5 ஸ்டார், வடை, பாயாசம், பூரி, இந்த மாதிரி எந்த திங்கிற ஐட்டம் இருந்தாலும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணுமா. 4th ரூல், இவங்களுக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து கூடாதான். 5வது ரூல், நம்ம மேனேஜர் மங்களா என்ன போட்டாரு, என்னதான் நம்ம கோவா கேங்கா இருந்தாலும் நம்மளுக்குள்ள கேம் ஸ்பிரிட் இருக்கணும் ஓகே அப்படின்னு 5 ரூலை சொல்லிட்டு அப்பப்போ ஒரு பாட்டை வேற பாடிக்கிறாங்க. அதை நீங்களே கேளுங்க. திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. இது பேர் பாட்டா? இப்போ இந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ் அப்படின்ற டாஸ்க்ல இந்த டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸை பிரேக் பண்ணணும். அதாவது அவங்களையும் கடுப்பாக்கி டெவிலா மாத்தணும். ஆனா ஏஞ்சல்ஸ் என்னதான் அடிச்சாலும் அவங்களோட நிலையில இருந்து தடுமாறாம அதே மாதிரி இருக்கணும். இதுதான் நேத்தோட டாஸ்க். இதை ஒவ்வொரு சீசனும் பாக்குறோம், ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க கண்டென்ட். ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் லைட்டா டவுட்டா தான் இருக்குது. பார்த்து பத்திரமா கொண்டு போயிருவாங்களா இல்ல இதை அப்படியே கொண்டு போய் குப்பையில போட்டு கண்டமாக்குவாங்களான்னு பொறுத்திருந்து பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம சாச்சு கிச்சன் டீமுக்கு போய், நான் சாப்பிடாத சுகர் எனக்கு வேணும், நான் சாப்பிடாத
பத்தாத பால் எனக்கு வேணும் அப்படின்னு ஏதோ கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஆஸ் அ கிச்சன் இன்சார்ஜா தர்ஷிகா என்ன சொன்னாங்க, இங்க பாரு சாச்சு, உனக்கு மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. காலையில நான் சாப்பிடல, அதை சேர்த்து சாயந்தரம் கொடுங்க, சாயந்தரமும் சாப்பிடல, அதை சேர்த்து நாளைக்கு கொடுங்க அப்படின்னு யார் வந்தாலும் அதை ஒத்துக்க முடியாது. அன்னைக்கு கொடுக்கறத அன்னைக்கு சாப்பிடுங்க, அப்படி இல்லனா அது ஆண்டவன் கணக்கா போயிடும். இது நான் புது கதையா இருக்குது. நீங்க மட்டும் 4 கிளாஸ் பால் எடுத்து வச்சுக்கிட்டு 4 நாளுக்கு அப்புறம் குடிக்கல, நீ பாத்தியா இல்ல நீ பாத்தியான்னு கேக்குறேன். அந்த 4 நாள் பாலையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு பிரெட் அல்வா செஞ்சேன். அது என் வாயில எடுத்து போட்டுக்கிட்டேன், உங்க எல்லாருக்கும் தானே கொடுத்தேன், அது எப்படி என் கணக்குல வரும் அப்படின்னு ஹை வாய்ஸ்ல பேசினாலும் சாச்சனா கோவமே வரல, சைலண்டா ஹேண்டில் பண்றாங்க மேட்டரை. கோவமே வராது, வந்துச்சுன்னா ஓஹோ, அப்போ இந்த வீக் ஃபுல்லா டிஃபென்ஸ் மோட் தான், யார் அடிச்சாலும் சிரிச்சே சமாளிக்க போறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வந்தது. சோ இந்த வாரத்துல சாச்சனா கிட்ட இருந்து அழுக மட்டும் தான் எதிர்பார்க்கலாம். ஆங்கிரி பேர்டா மாறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப தெரிஞ்சுட்டேன்டா. இப்பதான் மஞ்சரியோட என்ட்ரி. இன்சார்ஜ் எனக்கு ஒரு டவுட், நான் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் தான் குடிக்கிறேன், பால் குடிக்கிறது கிடையாது, சக்கரை அதிகமா யூஸ் பண்றது கிடையாது, சோ இதெல்லாம் சேர்த்து அடுத்த நாள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்க இப்படி சொல்றீங்க, இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் காஃபி அப்படியே வச்சு 2 நாளுக்கு அப்புறம் ஜூஸ் மாதிரி குடிக்கிறாங்க, இல்ல ஐஸ்கிரீம் மாதிரி சப்பி சப்பி சாப்பிடுறாங்க, நான் எனக்கு கொடுக்க வேண்டிய சக்கரையை மட்டும் தானே வச்சுட்டு அடுத்த நாள் கேட்கறேன், அது கூட தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்க சரி நான் டீம் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க நம்ம கோவா கேங். இவள பாத்தியா சுத்தி வளைச்சு நம்மள தான் கேக்குறா, கோத்து விடுறா, இப்ப பாரு நான் எப்படி இறங்குறேன்னு அப்படின்னு ஜாக்கி நான் கேட்டாங்க. அப்ப சாம்பார் சாதம் சாப்பிடுறவங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாம்பார் சாதம் சாப்பிடல, அதனால அதுக்கு தேவையான பருப்பு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லவும் மஞ்சரி என்ன சொன்னாங்க, ஜாக்கு மட்டும் பால் குடிக்கலன்னு சொல்லி பால் தனியா கேட்கலையா, அந்த மாதிரி நான் என்னோட சுகரை தானே கேட்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு, அதுவும் ஒரு ரெக்வஸ்டா தானே எடுத்து வச்சேன், பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு வந்து இப்படி பேசுறீங்க இப்படின்னு கேட்கவும் கொம்பன் ஊருக்குள்ள இறங்கிட்டான். யார் அந்த கொம்பை அப்படின்னு கேக்குறீங்களா, அந்த முகத்தை பார்த்தே ஆனும். வேற யாரு, நம்ம ரியாக்ஷன் குவீன் சௌந்தர்யா தான். அப்ப மஞ்சரியை கடுப்பேத்துற மாதிரி ஒரு சில ரியாக்ஷன், ஒரு சில ஆக்ஷன் அண்ட் ஒரு சில மாடுலேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல கொடுத்தாங்களா. மிக்சிங் சோடா ஊத்துனியா? ஹலோ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்து ஏன் மார்க் பண்றீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நாங்க எங்க டீமுக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம், அதை ஒட்டி கேட்டு எங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தா நாங்க என்ன பண்ண முடியும், அது எப்படிங்க என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியுது அப்படின்னு மஞ்சரி சொல்லவும் நம்ம சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அதையும் பாருங்கள். தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு ஜாக்கு மறுபடியும் வார்னிங் கொடுத்தாங்க. இங்க பாரு சவுண்டே, நீ பண்றதெல்லாம் சரியில்லை, அவங்க வேணுனே தான் கிரியேட் பண்றாங்கன்னு தெரியுதுல, வாயை மூட்டு அமைதியா இருக்க வேண்டியது தானே, நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா உனக்கே அது பிரச்சனை ஆயிரும், தயவு செஞ்சு வாயை மூடு அப்படின்னதும் சரி நான் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு அமைதியாயிட்டாங்க. நான் வாயை முன்னு சொல்லிட்டேன். ஆனா நம்ம மஞ்சரி ப்ரோவோக் ஆகி இந்த கேங்கே நெகட்டிவ் வைப் கொடுக்குது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வெளியே போக ட்ரை பண்றாங்க. பட் வெளியே போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஏன் இங்க இருக்கீங்க, ஏஞ்சலா இருக்க வேண்டியது தானே, ரொம்ப நல்லவங்களாச்சு நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போக மறுபடியும் நம்ம சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்படியே டைரக்டா தர்ஷிகா கிட்ட போய், தர்ஷிகா நான் உன்கிட்ட இது ஒரு ஆப்ஷனா கேட்டேன், முடியுமா முடியாதான்னு சொல்லி, முடியும்னா முடியும்னு சொல்லிருக்கலாம், இல்லன்னா இல்லன்னு சொல்லிருக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் அவங்க உன்ன பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ தான் அதை பாத்துக்கணும், சரி விடு இதுக்கு என்ன சொல்யூஷன் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு போ சொல்லிட்டாங்க. கோனா எப்படி இப்ப வெளியும் இருக்க முடியல உள்ளயும் போக முடியல, ஏன்னா உள்ள போனா சௌந்தர்யா காண்டேத்திட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஒட்டு கேட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்டா உள்ள போயிடலாம்னு சொல்லி போறப்போ நம்ம சாச்சனா கோவா டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் இந்த பிரச்சனைக்கு புள்ளையா சொல்லி போட்டது, நான் தான் கேட்டேன் எனக்கு கொடுக்க வேண்டியதை தனியா கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரி நீங்க பேசுறதுலாம் சரிதான், ஆனா இந்த ஒட்டு கேட்கறேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி விட முடியும், எங்களை அவங்க பேசுவாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா, அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்ல நம்ம சௌந்தர்யா மஞ்சரி எந்த ஆங்கிள் வந்தாலும் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்பதான் நம்ம மஞ்சரி என்ன சொன்னாங்க, என்ன மார்க் பண்றீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஏமா எப்ப பார்த்தாலும் உன்னை மார்க் பண்றதா எங்களுக்கு வேலையா, மார்க்குன்னு வந்துடுறா ஆவுன்னா அப்படின்னு ஜாக் சொல்ல, ஜாக் மனசாட்சியோட பேசு, நீ என்ன மார்க் பண்ணல, சர்க்காசம் பண்ணல, நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் உள்ள போந்தாங்க நம்ம சவுண்ட். ஏங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா செவுத்த உடைச்சிட்டு தலையை உள்ள விட்டு வந்துடுறீங்க, எது நான் தலையை உள்ள விட்டு வரேன், அப்ப நீயே நான் காலை விடுறேன் வா, உன்னை யாரும் ஒட்டி கேட்க சொன்னா, எல்லாத்தையும் ஒட்டி கேட்டு வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை பண்றிய நீ அப்படின்னு சொல்லவும், ஏங்க வீட்டுக்குள்ள என்ன செவுரா இருக்குது, ஒட்டி கேக்குறேன்னா என் காதுல கேட்கறதா சொல்ல முடியும், பேசாத நீ, இப்படிதான் போன வாரமா அருண் தர்ஷிகா பேசிட்டு இருக்கிறப்போ ஒட்டி கேட்டு அங்கேயும் போய் ஒரு பிரச்சனை பண்ண, இப்ப இங்க பண்ணிட்டு இருக்கிற ஒட்டு கேக்குறான் பாத்தியா இப்படின்னு மஞ்சரியை திரும்புற பக்கம்லாம் போட்டு சம்மாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த கோவா கேங். பட் கிளியரா பார்த்தோம் அப்படின்னா அவங்க தனக்கு வர வேண்டிய சுகர் அப்புறமா தர முடியுமா, எல்லாரும் யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ணாம எனக்கு எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்டா தர்ஷிகா கிட்ட கேக்குறப்போ தேவையில்லாம உள்ள பூந்து மஞ்சரியை பார்த்தாலே கடுப்பாவுது அப்படின்றதுக்காக ஒரு மாதிரியான
மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுத்து வேற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கொடுத்து 3 பேரும் சேர்ந்து பர்ஃபெக்ட் புல்லியோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்கள் தான் அப்படின்றத காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த பர்டிகுலர் போர்ஷனே. இவங்களை என்ன பண்ணலாமா? அதுலயும் முக்கியமா சௌந்தர்யா பண்றதுதான் மஞ்சரி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில விஷயம் எல்லாம் பண்றாங்க. எதுக்காக? இந்த பக்கம் ரயானும் அந்த பக்கம் ஜாக்லினும் இருக்காங்க அப்படின்ற தைரியத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணுனா புள்ளி கேங் வருவாங்க, சாரி கோவா கேங் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பார்த்தா ஜாக்லினும் ஜெஃப்ரியும் தான். ஏன்னா ஒரு சில விஷயத்துல ஜாக் பண்றதெல்லாம் பாக்குறப்போ கரெக்டா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தன்னோட பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜெஃப்ரி இந்த கேங்லயே கிடையாது, பேருக்கு தான் கோவா கேங்ல இருக்காரு. ஆனா அதுவே அவருக்கு பாதகமா அமையறதுக்கு இந்த கோவா கேங் அப்படின்ற பேரே போதும். மேபி அந்த பயபுலையாவது இங்க இருந்துச்சுன்னா வேற மாதிரி இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி விட்டுருக்கோம். பட் இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு பண்ணதெல்லாம் பர்ஃபெக்டான புள்ளி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஃபைனலி இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ஷிகா ஒரு மீட்டிங்லாம் போட்டு எல்லாருக்கூடயும் டிஸ்கஸ்லாம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன்படி காலைல குடிக்காத பாலை சாயந்திரமும் குடிக்காத பாலை அடுத்த நாளோ யாருக்கும் தரமாட்டோம், ஆனா சக்கரை வேணா பாரபட்சம் பார்த்து உங்களுக்காக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டாம இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. நெக்ஸ்ட் இந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில் அப்படின்ற டாஸ்க்ல இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு டெவில பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்களுக்குள்ள இருக்க ஈவில் குணங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம அன்ஷிதா வந்து யாரை போட்டு அடிச்சு தோச்சிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம மஞ்சரியை பத்தி தான். இந்த வீட்டுக்குள்ளேயே 1 நம்பர் டெவில் இந்த பீஸ் தான். உடம்புக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியில புரண்ட ஒரு பீஸ் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு மஞ்சரியை கீழ்ச்சி தொங்க விடுறாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க லைட்டு கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு கட்டையை மட்டும் அன்ஷிதா கையில கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே மஞ்சரியை போட்டு அடிச்சு டெட் பாடி ஆக்குற அளவுக்கு உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்னதான் காரணமா இருக்கும்? அதான் நானும் யோசிக்கிறேன். உண்மையிலே வீட்டுக்குள்ளதான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா இல்ல வெளியில இருந்தே பிரச்சனையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வர்ற அளவுக்கு அன்ஷிதா பயங்கர கடுப்புல இருக்காங்க மஞ்சரி மேல. ஏன் எதுக்கு? அடுத்து நம்ம சத்யா வந்தாரு. இவருக்கு ஏதாவது சூப்பர் பவர் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, திடீர்னு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வந்து வளவலன்னு இருக்காம சிம்பிளா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை வச்சுட்டு அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ராணவ் பொம்மை பேயான், தீபக் மூத்த பேயான், மஞ்சரி சூனியம் புச்ச கிளவியான், முத்து சூனியம் புச்ச கிளவனா, அருண் டுமுக்கு டுப்பாவான், ஜாக்கு தான் மதர் ஆஃப் பேயான். இந்த பீஸ் இவங்க எல்லாரையும் போட்டு இந்த அளவுக்கு கிழிக்கணும்னா என்ன அப்படி காண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பாசத்தை மட்டும் தான் கொடுக்குறேன்னா பிரச்சனை தட்டி கேட்கறது இல்லையா? அதுல எனக்கு 2வது பிளேஸ்ல கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்கல்ல, உங்களை ஒருத்தனை சும்மா விட மாட்டேன், அடிக்கலாம் மாட்டேன், சும்மா அப்படி மிரட்டி அனுப்புறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் ரஞ்சித் அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா போன வாரத்தோட ஸ்டார்ட்ல இருந்து நேத்து எபிசோட் வரைக்கும் சத்யாவை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க, அறக்குறையா அடிப்பட்ட நல்ல பாம்பு மாதிரி யாரெல்லாம் இவரை டச் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி கர்வம் கட்டி அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களை அடிக்கிறதுக்காக அப்படின்னு ரஞ்சித் அண்ணன்ட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் கொடுக்குற சாப்பாட்டுல மட்டும் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு கொடுத்துறாங்களோ? இந்த வெறுப்பேத்துற வேலை வேணாம். அடுத்து நம்ம ரஞ்சித் அண்ணன் வந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற பேர்ல சிரிச்சினே குத்துனாரு. இந்த முத்தூர்கானே விளையாட்டு அப்படின்ற பேர்ல எல்லாரோட கேமும் இவனே விளையாடிட்டு இருக்கான். இந்த சௌந்தர்யா யாருக்குமே அடங்காத ஒரு பேய், ஜாக்லினே பயங்கரமான செல்ஃபிஷ் பேய், மஞ்சரி எல்லாரையும் டார்கெட் பண்ணி அடிக்கிற பேய். மொத்த டைம்லாம் பயங்கர ஆக்டிவா இருக்கும், யார் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாமினேஷன் வர்றப்ப மட்டும் அப்படியே கமுக்கமா ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கும், எதுவுமே தெரியாத அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க. நீ சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கார்ப்பரேட் பேய். ஒண்ணு வீட்டுக்குள்ள மஞ்சரியால பிரச்சனை இருக்கணும், அப்படி இல்ல வேற எங்கேயோ பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையில கண்டிப்பா மஞ்சரி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அடுத்து சாச்சனா பாப்பா லாஸ்ட் வீக் அந்த கேப்டனோட பூவை புடுங்கலான்னு பார்த்த பத்தியா, ஒருவேளை நீ கேப்டனா இருந்தா எதை புடுங்குவ அப்படின்ட்டாரு. அண்ணனுக்குள்ள இவ்ளோ வன்மம் கொட்டி கிடக்குது, அதெல்லாம் வெளி வந்துச்சுன்னா இந்த சீசன் 8 எவ்வளவு சுவாரஸ்யமா போயிருக்கும். சரி டைரக்டா கோவம் மூலியமா காட்டலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சர்காஸ்டிக்கா ஏதாவது காட்டியிருந்தாருன்னா அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து காமிச்சிட்டு இருக்காரு, நம்ம தான் லேட்டு போட்டிருக்கு. இப்ப சாச்சனாக்கு அடுத்தபடியா அண்ணன் தான் இருக்காரு. பட் இப்ப காட்டி என்ன புண்ணியம், எந்த பயனும் இல்ல. அசால்ட்டா சாச்சனாவை வீக்கெண்ட்ல காப்பாத்தி விட்டு அண்ணனை வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பழைய மாதிரி பாக்கியலட்சுமி பேக்கியலட்சுமின்னு தான் போகணும். பட் பிக் பாஸ் கூப்பிட்டு பாராட்டினாரு, ரஞ்சித்தே உன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா என்ன பண்றது 60 நாளைக்கு அப்புறம் காமிக்கிற, இதை முன்னாடியே காமிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு தலைவருக்கு தான். இப்போ இந்த டாப் 9 பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மஞ்சரி, செகண்ட் ஜாக்கு, தேர்ட் முத்து, 4வது தீபக், 5வது சௌந்தர்யா, 6வது சாச்சனா, 7வது அருண், 8வது தர்ஷிகா அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 9வது ராணவ். இவங்கலாம் தான் டேஞ்சரஸ் ஈவில் அப்படின்னு ஆர்டர் செய்யப்பட்டவங்க. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. நெக்ஸ்ட் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் கோவா கேங் மேல ஒரு கண் இருக்கு அப்படின்னு. சோ என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்றத எவ்வளவு இன்டைரக்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் டைரக்டா அண்ணன் கேட்கல. ஆனா அப்பப்போ போய் லைட்டா உரசி விட்டு
வந்துடுறாரு. ஏதாவது ஒரு பாட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு போய் வாலண்டியரா கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் கேங்ல இவர் சேர்த்துக்கிறதுக்காக பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுலயும் சரி ஜெஃப்ரி மிஸ்ஸிங். அது வரைக்கும் ஓகே. சொன்னா கேளு, இருக்காத அங்க இருக்காத, மாட்டிப்பா, அங்கிருந்து போயிடு, உடனே போயிடு. நெக்ஸ்ட் நம்ம மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஏன் தெரியுமா இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு பிடிக்கல, நான் பேசுறேனே என்னோட டோன் அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நான் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவேன். ஏன்னா என் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் கத்தி கத்தி கேட்டு கேட்டு தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சாச்சனா கிட்ட சொல்ற மாதிரி நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இந்த பீஸும் உசாரு தான். எங்கெங்க என்னென்ன பேசினா என்னென்ன நடக்கும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதே மாதிரி எங்க இருந்து எந்த பிட்ட போட்டா எப்படி போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படின்றதுல முத்துக்கு அடுத்தபடியே இந்த பீஸும் உசாரா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு எபிசோட்ல இருந்து ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவிலோட டாஸ்க் இன்னும் உக்கிரமா ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் Dress வேணும் இல்லையா? சோ பிக் பாஸ் டீம்ல இருந்து அமுச்சு விட்டுருந்தாங்க. அது ஸ்டோர் ரூம்ல வச்சிருந்திருக்காங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்க போறப்போ லைட்டா மறைச்சு போய் உள்ள பாத்துருக்காங்க. நம்ம ஸ்டோர் இன்சார்ஜ் சத்யாவும் கேப்டன் ஜெஃப்ரியும் இதை நம்ம ராணவ் இங்க இருந்து எட்டி பார்த்திருக்காரு. ஒண்ணுமே தெரியலையே. ஆனா அவர் கண்ணுக்கு தெரியல, ஏன்னா மறைச்சு உள்ள போயிருக்காங்க. இத பார்த்த உடனே ராணவுக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. எதுக்காக இப்படி மறைக்கிறீங்க, அதை காமிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஜெஃப்ரி வந்து ஒரு சில பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சத்யா ஒரு சில பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம சௌந்தர்யா இங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் ஆகணுமே அப்படின்னு சொல்லி ராணவ புடிச்சு திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய் அவங்க தான் பேசுறாங்கல்ல, நீ எது குறுக்க பேசுற, வாய மூடு, அவங்க பேசுறத கேளு அப்படின்னு. நீ அம்மா சம்மந்தமே இல்லாம உள்ள போய் பொசுக்குன்னு கத்துற அப்படின்னு கேட்டா அவன் பேசினாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்றாங்க. எப்படி ராணுவ பேசினா சௌந்தர்யாக்கு இரிட்டேட் ஆகுதான். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரு பேசினா உங்களுக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது? உண்மையிலே ராணுவ தானா இல்ல வேற யாராவதா? இந்த மூஞ்சி இதே மூஞ்சி. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம சாச்சனா அழுதுட்டு இருக்காங்க. என்னடா தங்கம் ஏன் அழற அப்படின்னு போய் விஷால் கேட்டதுக்கு, அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கண்மணி அன்போடு பாட்டு பாடிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க 5 பேர் மட்டும் பாடுனீங்க, என்ன மட்டும் கூப்பிட்டுக்கவே இல்ல பாத்தீங்களா? எனக்கும் நீங்க எல்லாருமே க்ளோஸ் தானே, என்ன மட்டும் ஏன் விட்டு போனீங்க? சோ என்ன யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, என் கூட பேச மாட்டாங்க அப்படின்றதுனாலதான் முத்து கூடயும் மஞ்சரி கூடயும் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், ஓகேடா கவலைப்படாத, இனிமே உன்னை எங்களோடவே வச்சுக்கிறோம், லவ் யூ அப்படின்னு 2 அண்ணன்களும் நடுவுல படுக்க வச்சுட்டு அழகா பேம்பர் பண்ணாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு அற்புதமா இருந்துச்சு. ஆனா யாரையும் உங்கள்கிட்ட பேசல அப்படின்றதுக்காக தான் முத்துக்கிட்டையும் மஞ்சரி கிட்டையும் போய் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க நம்ம சாச்சனா. நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறீங்க, நம்ம நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கோம், ஒரு சில சேஃப் கேங்கோட இருந்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும்ன்றதுக்காக சாச்சனா இப்படிலாம் பண்றாங்களோ அப்படின்ட்டு. உண்மையில அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுப்பா, நல்ல பொண்ணு சாச்சனா, அப்படிதானம்மா? நீ ரொம்ப ரொம்ப குட் கேர்ள்மா. சரி, இந்த வீட்டுக்குள்ள உங்களை பொறுத்த வரைக்கும் புள்ளி கேங் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் 58 நாள் முடிஞ்சு போச்சு. இதுல யாரு டைட்டில் வின்னர் அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறியா தான் இருக்குது. உங்களுக்கு யாரு டைட்டில் வின்னர்னு தோணுதோ அவங்க பேரையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.